38 ஆண்டுகளாக பணியாற்றி சிறப்பான முறையில் ஓய்வு பெற்று இருப்பது நமக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஒரு நிறைவை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் இந்த துறையில் இது ஒரு மோட்டார் சம்பந்தப்பட்ட ஒரு வாகன சம்பந்தப்பட்ட மாதிரி தான். வாகனத்தில் எப்படி சென்று விபத்து ஏற்படுகிறதோ அது மாதிரி மின்சாரத்துறையிலும் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வருமுன் காப்பவன் அறிவாளி, வந்தவின் கைப்பன் ஏமாளிங்கிற மாதிரி வாகனம் ஓட்டும் பொழுது வேகம் ஒரு நாகம், வேண்டாம் அதன் மீது மோகம் அப்படிம்பாங்க. அது மாதிரி மின்சாரத்துறையிலையும் நாம் ஒரு விபத்து ஏற்படாமல், நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இவ்வளோ காலம் சிறப்பாக உழைச்சிருக்காருன்னா அது அவருடைய நல்ல விதமான சிந்தனைகள், நல்ல விதமான எண்ணங்கள், அவருடைய குடும்பத்தாருடைய அருள், இறைவனுடைய அருள் அனைத்தும் இருந்தால்தான் நாம் நல்ல விதமாக ஓய்வு பெற முடியும். இந்த சூழ்நிலையில் அவர் செய்த பணிக்குத்தான் ஓய்வே தவிர அவருக்கு ஓய்வில்லை. அவருடைய பணி கட்டாயம், அது அரசு நிர்ணயித்தது, அதனால் ஓய்வு பெற வேண்டிய சூழ்நிலை. அதனால் அவர் இனிமேல் அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய மகன் மகள் திருமணங்கள் வேலைகள் இதை பற்றி அவர் இனி அதற்காக உழைக்க வேண்டும். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் நடப்பது தாலாட்டு, அது வளர்ந்து பெரியவனாகி வயதாகி இறந்தவுடன் நடப்பது நீராட்டு. இதற்கிடையிலே நாம் வாங்க வேண்டும் பாராட்டுன்னு சொல்லி அவர் கடந்த காலத்தை நல்ல முறையில் நல்ல பாராட்டு வாங்கியிருக்காரு. அதனால் நம்ம அனைவரும் அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அனைவரும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெஞ்ஞானம், செல்வாக்கு, சொல்வாக்கு, மனபலம், உடல்நலம் பெற்று அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். நதி என்றால் நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதிக்கு அழகு, செடி என்று வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடிக்கு அழகு, மனிதன் என்றால் முயற்சி செய்து முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனுக்கு அழகு. நீங்கள் அனைவரும் தொடப்போகிறது எவரெஸ்ட்டு, எடுக்கக்கூடாது நெவர் ரெஸ்ட்டு, எதில் வரணும் ஃபஸ்ட்டு, இதுவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ரெக்வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மதுரைனா மல்லி, ராமசாமினா கில்லி, 5-5-10 மின்சார வாரியத்தில் ராமசாமினா கெத்துன்னு சொல்லி பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி, மதுரை என்றால் மீனாட்சி, காஞ்சி என்றால் காமாட்சி, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு உணவு பரிமாறிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி செலுத்திட்டு இவருக்கு வாழ்த்தி, அவருடைய குடும்பம் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.